தருவாரு, 1000 ரூபாய் தருவாரு, ஒன்று பஸ் தருவாரு, லெட்டர் தருவாரு, லேப்டாப் கொடுப்பாரு, மிக்சி கிரைண்டர் கொடுப்பாரு, கொடுத்தா ஆடு பாடு கொடுப்பாரு, இல்லை எல்லாரும் ஒரு பொண்டாடி கூட கொடுப்பாரு, இல்லை எல்லாரும் ஒரு பொண்டாடி கூட கொடுப்பாரு. ஏன் இந்த ஆளுக்கு எதுக்காக, ஏன் என்ன பிரச்சனை, இந்த ஆளுக்கு எதுக்காக இந்த மாதிரி பேசின்னு இருக்கணும் சொல்லு பார்க்கலாம். சரி வர சொல்லுங்க, பேசாம எதுவுமே நாங்களாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். பெண்களை பற்றி பேசினார் இல்லையா, நாங்களாம் எதுவுமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். மாவட்ட செயலாளர் அந்த மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டோம், நாங்களே வந்து பேசுகிறோம். அப்போ இது மாதிரி அப்போ சும்மா இருப்பானா சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரிலாம் பேசி எந்த பெண்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்க? ஏடிஎம்கே ஓட்டே உனக்கு வராது. அவங்களும் பெண்கள் தானே. இப்போ உன் கட்சியில் இருக்கிறாங்கப்பா, ஏடிஎம்கே ஆளுங்க பெண்கள் தானே. பெண்களை பற்றி இது மாதிரி உன் ஓட்டு உனக்கு வருமா? பெண்கள் ஓட்டு, மகளிர் ஓட்டு உனக்கு வருமா சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் இருக்கிற ஓட்டே உனக்கு வருதான்னு பாரு. உங்க ஒய்ஃப்ல இருந்து, உங்க பொண்ணுங்கள இருந்து, உங்க அக்கா தங்கச்சிங்கள இருந்து எல்லாம் பெண்கள் தானே. அது மாதிரி பேசலாமா? இச்சப்படுத்தி பேசலாமா? இதே மாதிரி தான்ப்பா குஷ்பு வந்தது, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் என்ன பெரிய 1000 ரூபாய் ஒரு மாதிரி பிச்சை காசு அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு 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 அது ஒரு பரபரப்பு. இப்போ இருக்கிற இடம் காணோம். இங்க இதுல இருந்து பண்ணிச்சு, அதுல இருந்து அதுல போச்சு, அதுல இருந்து அதுல போய் இப்போ எங்க இருக்கிற இடமா குஷ்பு ஒண்ணு கூட கிடையாது. சொல்லுப்பா, எது ஒண்ணுன்னு ஒரு நியாயம் இருக்குது. நியாயம் நீதி என்ன இருக்கு. ஆனா இவர் குடிச்சிட்டு பேசுறாரு. இப்ப என்ன பண்ணுவாரு? இப்ப யோசிப்பாரு. இது மாதிரிலாம் பேட்டி எல்லாம் வந்துட்டு ஐயோ நம்ம இது மாதிரி வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்னு யோசிப்பாரு. யோசிச்சுட்டு மறுபடியும் என்ன ஒரு பேச்சு வரப்போகுது பாரு. பெண்களுக்கு ஒவ்வொரு திட்டமும் எந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு பயனடைய வர வகையில் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து செய்யறாரு முதலமைச்சர் அவர்கள். அப்படி செய்யும் போது நீ எதுக்குமே துப்பு இல்லாத இருக்கிறிய. 10 வருஷம் உட்காந்து இருந்தீங்க. தலைமையும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை. ஒண்ணு அவன் சரி இருக்கணும். எடப்பாடி தலைமை சரியா இருந்தா பின்னாடி வரவங்க சரியா இருப்பாங்க. அவரும் ஒன்னும் செய்யல, நீங்களும் ஒன்னும் செய்யல. நீங்க ஏன் குறை சொல்றீங்கன்னு கேக்குறேன் நான். இது எப்படியாப்பட்ட வார்த்தை? இருக்கிற தமிழ்நாட்டை உங்கள் மொத்த மக்களையுமே நீ இழிவுபடுத்துற மாதிரி தானே. பெண்களை மெயினா இழிவுபடுத்துற மாதிரி தானே. அதுல அவன் முன்னாடி என்ன சேர்த்துக்குது அந்த வார்த்தை? உன் பொண்ணு, உன் மருமகளா, உன் சொந்தக்காரங்களா, உன் பொண்டாட்டியா, எல்லாரும் உட்பட்டது. நீ உன் வீட்டுல உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களை கேட்ட கேள்வி. இந்த வார்த்தை வந்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து அவங்க முன்ன வந்து நடத்தி அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தணும். ஏன்னா இது அந்த கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே அது ஒரு அவமானம். ஏன்னா மொத்தமா தான் பெண்கள்னா எல்லாம் தானே. மொத்தமான பெண்கள் தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்தி பேசுகிற சி.வி. சண்முகத்துக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கணும். அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, எல்லாமே பெண்கள் இருக்கிறாங்க. மொத்தமா அவர் எப்படி சொல்லுவார்? அவர் சொன்ன வார்த்தை தப்பான வார்த்தை தானே. ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு எம்பி, அவரு பாராளுமன்ற எம்பி, அவர் வந்து இந்த வார்த்தை சொல்றான்னு சொன்னா அப்ப அவரு இதுக்கப்புறம் என்ன பேசுவாருன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கணும்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கணும்.